கொஞ்ச நாள் முன்னாடி பாடகி சுசித்ராவோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல தன்னை தனுஷுடைய ஆட்கள் ரொம்ப ரஃபா ஹேண்டில் பண்ணதாகவும் அவங்க கையில காயத்தை ஏற்படுத்திட்டதாகவும் ஒரு போட்டோவை போட்டு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமே திடீர்னு தனுஷும் த்ரிஷாவும் பெட்டில் படுத்திருக்க மாதிரி ஒரு போட்டோவை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த போட்டோவும் பயங்கரமா ஃபேமஸ் ஆயிடுச்சு. இவங்களும் என் அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, இதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க. மேலும் நியூஸ் சேனல்களையும் இதை வெளிப்படையா சொன்னாங்க. ஆனா இவங்க தனுஷ் பத்தி போட்டதுக்கும் உடனே தனுஷோடைய போட்டோ இவங்க அக்கௌண்ட்ல இருந்து வெளிவந்ததுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கா மாதிரியே எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு. ஆனா திருப்பு முனையா அனிருத்தும் ஆண்ட்ரியாவும் ரொம்ப நெருக்கமா இருக்கா மாதிரி ஒரு போட்டோவும் டிவியில ஆங்கரிங் பண்ற டிடி அப்படின்னு கூறப்படக்கூடிய திவ்ய தர்ஷினியோட ஒரு போட்டோவும் வெளியாச்சு. அதுல திவ்ய தர்ஷினி யாரோ ஒரு அடையாளம் தெரியாத நபரை கட்டி பிடிச்சினோ அவரு டிடியோட இடுப்புல கை வச்சினோ இருந்தாங்க. அதுக்கு அப்புறம் சிவா மனசுல சக்தி படத்துல ஹீரோயினா வந்த அனுயாவோட போட்டோவை நிர்வாணமா கண்ணாடி முன்னாடி நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ வெளியிட்டாங்க. இதை பார்த்து ஆச்சரியப்படுற கேப்லேயே சூதுகவும் படத்துல ரொம்ப அழகா வந்து நடிச்சிருந்த சஞ்சிதா ஷெட்டியோட நிர்வாண வீடியோவையே அனுப்பிச்சாங்க. அந்த வீடியோ பயங்கர கிளாரிட்டியில இருந்துச்சு. அதுல வந்தது சஞ்சிதா ஷெட்டி தானு அடிச்சு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான வீடியோவா இருந்துச்சு. இதெல்லாம் போட்டு தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே பயங்கர ஆச்சரியத்துல சினிமால இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு யோசிச்சுன்னு இருந்தபோது திடீர்னு நான் ஆண்ட்ரியாதும் நடிகையும் பாடகியுமான சின்மயிதும் வீடியோ அனுப்ப போறேன் அப்படின்னு ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தனுஷும் அமலாபாலும் ஒன்னா இருக்க மாதிரி நான் வீடியோ போட போறேன் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பி அவங்க பேட்டியில இது எதையுமே நான் பண்ணல, இது எல்லாமே இந்த ஹேக் பண்றவங்க தான் இந்த போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு யார் காரணம், இது ஏன் நடக்குது, இந்த போட்டோஸ்லாம் யார் கையில கிடைச்சது, சினிமான்றதே இவ்வளவு ஒரு கேவலமான விஷயமா அப்படின்னு தமிழகத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப குழம்பியும் ரொம்ப ஆவலோடவும் இருக்காங்க. இதே போன்று பல வீடியோக்களை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் குறும்பு பூனை சேனலுக்கு. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி.